Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Azrin Cooking First. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னா கடையில வாங்குறதை விட ரொம்பவும் டேஸ்டான ரெண்டே இன்கிரிடியன்ட்ஸை வச்சு செய்யக்கூடிய மார்ஷ்மெலோஸ் எப்படி செய்யறன்றது தான். இது வந்து ரொம்பவும் சிம்பிளா ஈஸியா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறன்ற வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். இந்த மார்ஷ்மெலோஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜெலட்டின் ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்காக 30 கிராம் அளவு ஜெலட்டின் எடுத்துக்கிறேன். அதாவது வந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஜெலட்டின் சேர்த்துட்டு அதில் வந்து ஹாட் வாட்டர் 1/4 கப் அளவு நான் சேர்த்திக்கிறேன். நல்லா கொதிச்ச தண்ணி வந்து 1/4 கப் வரைக்கும் சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் அப்படியே ரெஸ்ட்ல வைப்போம். இந்த மார்ஷ்மெலோஸ்க்கு தேவையான சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணி எடுக்கும் வரைக்கும். இப்போ ஓகே பாருங்க, நான் நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். அதுல சின்ன சின்ன துண்டுகள் இருந்தா கூட பிரச்சனை இல்லை. நாங்க வந்து சுகர் சிரப்ல சேர்த்தும் போது அது வந்து நல்லா கரைஞ்சி போயிட்டுரும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதுல வந்து 1 கப் அண்ட் 1/4 கப் அளவு சுகர் நான் சேர்த்திக்கிறேன். அதாவது வந்து 250 கிராம் வந்து நான் சுகர் சேர்த்திக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவு தண்ணியும் சேர்த்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கம்பி பதம் வரணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வரணும்னு சொல்லி முன்னுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்கிட்ட வந்து ப்ரௌன் சுகர் இருந்ததுனால நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். இன்கேஸ் வந்து உங்ககிட்ட ஒயிட் சுகர் இருந்தா ரொம்பவும் பெட்டரா இருக்கு. நீங்க ஒயிட் சுகரை யூஸ் பண்ணி தாராளமா உங்களுக்கு செஞ்செடுக்க இயலும். இப்ப பாருங்க, இது வந்து நல்லா கொதிச்சு வரும் போது நான் வச்சுக்கிற பேன் வந்து போதாது, சின்னதா இருக்கிறதுனால நான் அதை விட கொஞ்சம் பெரிய ஒரு பேனுக்கு மாத்தி கொள்றேன். சரியா வந்து நான் இந்த பேன்ல வந்து 150 கிராம் வரைக்கும் சுகர் சிரப் செஞ்சு எடுப்பேன். ஆனா இது 250 என்றதுனால அந்த பேன் வந்து எனக்கு போதாமிக்குது. அதுக்காக நான் இன்னொரு பேனுக்கு சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ அது வந்து நல்லா கொதிச்சு வரும் வரைக்கும் அப்படியே ஸ்டவ்ல வந்து நாங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வச்சு வைப்போம். இப்போ பாப்போம், நாங்கள் ஒரு சின்ன ஒரு வாட்டர் பவுல் ஒன்று எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி பார்த்தா எங்களுக்கு வந்து அதில் நல்ல ஒரு ஜெல் மாதிரி ஒரு பவுல்ஸ் வந்து ரெடி ஆகணும். ஆனால் இப்போ வந்து போட்டு பார்த்தா அதில் ரெடியாகி வரல. அது அப்படியே நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிக்கிறேன். மறுபடியும் நான் அந்த வாட்டர் பவுல்ல கொஞ்சமா எடுத்து போட்டு ஊத்தி பாக்குறேன். இப்ப பாருங்க, அதோட கன்சிஸ்டன்சி சரியா வந்துடுச்சு. இப்படி ஒரு குழி பண்ற அளவுக்கு சுகர் சிரப் வந்து இருக்கணும், எங்க கைக்கு தொட்டு எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நாங்க கரைச்சி வச்சுக்கிற அந்த ஜெலட்டினை வந்து இதுல சேர்த்தி கொள்ளுவோம். சேர்த்து விட்டுட்டு நாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் வச்சா போதும். அந்த ஒரு தடவை கொதிச்சு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து நாங்க ஸ்டவ்ல இருந்து வெளியே எடுத்து கொள்ளுவோம். எடுத்துட்டு நான் இதை வந்து ஒரு கிளீனான ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். கிளீனான ஒரு பவுல் என்ற வந்து அந்த பவுல்ல வந்து கொஞ்சம் சரி தண்ணி இல்லாம இருக்கணும். அது மாதிரி ஒரு பவுல்ல இதை வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டிருக்கிறேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நான் இதை வந்து ஹை ஸ்பீட்ல வந்து பீட்டர் பண்ணி கொள்றேன். உங்ககிட்ட வந்து பீட்டர் இல்லாட்டி இதை வந்து உங்களுக்கு பிளெண்டர்ல கூட செஞ்செடுக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணது வந்து பிளெண்டர்ல தான். அப்ப கூட இதே மாதிரி ஒரு நல்ல டெக்ஸ்சர்ல மார்ஷ்மெலோஸ் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிளெண்டர்ல செய்யறதா இருந்தா அப்படி கூட உங்களுக்கு செஞ்செடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் ஆற விட்டு நீங்க பிளெண்டர்ல சேர்த்தி கொள்ளுங்க. பீட்டர்ல செய்யறதுனால அதே சூட்டோடய நான் வந்து இப்படி செஞ்சு கொள்றேன். இப்படி நாங்கள் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் பீட் பண்ணால் போதும். விட்டு எங்களுக்கு பீட் பண்ணாலும் ஒரே அடியாக பீட் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்ல. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு பீட் பண்ணினு சொன்னாக்க ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1 மூடி அளவு நான் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ப்ளூ கலர் ஃபுட் கலரிங் சேர்த்திக்கிறேன். இது ரெண்டும் சேர்த்துறது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் ஃபுட் கலரிங் சேர்த்திக்க இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணிக்க இயலும். அண்ட் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். பீட் பண்ணும் போது எங்களுக்கு விளங்கும் ஒரு நல்ல திக்கான ஒரு டெக்ஸ்சர் வருதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு பீட்டர் சைட் பண்ணிட்டு இது வந்து எங்களுக்கு ஒரு மார்ஷ்மெலோஸ் ரெடி பண்றதுக்கு ட்ரே ரெடி பண்ணிக்கிறோமோ அந்த ட்ரேல வந்து நாங்க வந்து பேக்கிங் ஷீட் வந்து போட்டுக்கொள்ள வேணும். அந்த பேக்கிங் ஷீட்ல வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் கொஞ்சமா அப்படி தூவி விட்டுட்டு அதுல வந்து நான் பீட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மார்ஷ்மெலோஸை வந்து நான் ஊத்தி எடுக்கிறேன். இது வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்காக.
நீங்க செய்யற ட்ரேல வந்து பேக்கிங் ஷீட் போடுறதுக்கு அப்படி பேக்கிங் ஷீட் உங்களுக்கு கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு நீங்க செய்யற ட்ரேக்கு வந்து பட்டர் அப்ளை பண்ணிட்டு கூட உங்களுக்கு இந்த மார்ஷ்மெலோஸ் வந்து அப்படியே ஊத்தி எடுத்துக்க இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு பேப்பர்ல பட்டர் தடவி விட்டு அந்த பேப்பரை இறக்கி அதுக்கு மேலால கூட உங்களுக்கு வந்து மார்ஷ்மெலோஸ் வந்து ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல வந்து உங்களுக்கு செட் ஆகுறதுக்கு வைக்கணும். சரியா வந்து 1 hour வரைக்கும் உங்களுக்கு செட் ஆகுறதுக்கு வச்சா போதும். இப்ப பாருங்க சரியா 1 hourக்கு அப்புறம் வந்து நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நல்லாவே செட் ஆகி வந்துடுச்சு. இப்ப இதுல இருக்கிற அந்த பேக்கிங் ஷீட்டை வந்து நாங்க ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அது வந்து ரிமூவ் பண்றது வந்து கொஞ்சம் ஒட்டி இருக்கிறதுனால நாங்க மறுபடியும் வந்து கார்ன்ஃபிளவர் வந்து தடவி விட்டுட்டு தான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ரிமூவ் பண்ணி எடுக்கணும். இப்ப நான் காட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கலும் கொஞ்சம் கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் தடவிட்டு இப்படி வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணி நல்லா ஈஸியா எடுத்துக்க இயலும். நெக்ஸ்ட் வந்து நாங்க இதை வந்து ஸ்லைஸ் வந்து கட் பண்றது அகைன் வந்து மறுபடியும் இந்த கார்ன்ஃபிளவர் தான் யூஸ் பண்ணணும். அப்படி வந்து உங்ககிட்ட கார்ன்ஃபிளவர் இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஐசிங் சுகர் கூட யூஸ் பண்ணி இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க இயலும். இந்த மாதிரி தடவி விட்டுட்டு நான் வந்து பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். பாருங்க நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல நல்ல ஒரு கலர்ஃபுல்லா மார்ஷ்மெலோஸ் வந்து ரெடி ஆகி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு விளங்கும். ரொம்பவுமே ஈஸியா சிம்பிளா செஞ்ச ஒரு ரெசிபி தான் மார்ஷ்மெலோஸ் ரெசிபி. இப்ப பாருங்க நான் அதுக்கு வந்து பீசஸா கட் பண்ணும் போது கூட அதுல அகைன் வந்து கார்ன்ஃபிளவர் வந்து தடவி விடணும். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது ஒட்டுற மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த கார்ன்ஃபிளவர் தடவி அதை வந்து நல்ல ஸ்லைஸ் பீசஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சரியா நான் வந்து எடுத்துக்கிற 250 கிராம் சுகருக்கு வந்து 16 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணிக்கிறேன். இதை விட உங்களுக்கு சின்னதாக்குனா இதை விட உங்களுக்கு கொஞ்சம் பீசஸ் கூடுதலா கட் பண்ணி எடுத்துக்க இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு இதை விட பெருசா கூட கட் பண்ணி எடுத்துக்க இயலும். இந்த சைஸ்ல வந்து கட் பண்றதுனால நான் சரியா 16 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த மார்ஷ்மெலோஸ் உங்களுக்கு பார்க்கும் போதே விளங்கும் ரொம்பவுமே டேஸ்டா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து கிட்ஸ் வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நான் எல்லா பீசஸையும் கட் பண்ணி முடிச்சிட்டு அகைன் வந்து அந்த ஓரங்கள் வந்து ஒட்டாமிக்கிறதுக்காக வந்து கார்ன்ஃபிளவர் வந்து நான் அதில் மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கிறேன். இப்படி பண்ணும்போது எங்களுக்கு வந்து மார்ஷ்மெலோஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப நாள் எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வெளியில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்க இயலும். இப்போ இதில் இருக்கிற அந்த மாவெல்லாம் உதிர்றதுக்காக வந்து நான் இது வந்து சளிச்சு எடுத்துக்கொள்கிறேன் ஒரு ஸ்டேனரில் போட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கையால் கூட தட்டினா கூட மாவெல்லாம் வந்து நல்லா ஈஸியாக அதில் இருந்து ரிமூவ் ஆகிடும். இப்ப பாருங்க இப்படி ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர்ல வந்துடுச்சு. இந்த மார்ஷ்மெலோஸ் வந்து நான் ஒவ்வொன்னா இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டு சேவ் பண்றதுக்கு தான் இருக்குது. இப்ப நான் செஞ்ச அந்த மார்ஷ்மெலோஸ் வந்து ரொம்பவும் பக்காவா ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ ஓகே பாருங்க நான் ரெடி பண்ண அந்த மார்ஷ்மெலோஸ் வந்து பக்காவா ரெடி ஆகி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து சேவ் பண்றதுக்கு தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே விளங்குது ரொம்பவும் சாஃப்டா ஒரு நல்ல ஒரு ஃபிளேவர்ல அழகான ஒரு டெக்ஸ்சர்ல வந்து இருக்குது. இது பாருங்க பிச்சு எடுக்கும் போது நல்ல ஒரு ஜுஜு கான்ஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லாவே வந்துடுச்சு. டேஸ்டும் நல்லாவே இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் நாங்க இப்படி வீட்லயே செய்யறதுனால ரொம்பவுமே ஒரு குறைஞ்ச ஒரு செலவுல அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு முறையில நாங்க வந்து வீட்லயே ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.